வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த கட்டுரை உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. நம்ம பொதுவா மருத்துவம்னா என்ன நினைக்கிறோமோ அதை தாண்டி ஒரு ஆழமான விஷயத்த பேசுது. ம். அதாவது ஒரு டாக்டரோட வேலை வெறும் நோய்க்கு மருந்து கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு உள்ளுறை மருத்துவரை தட்டி எழுப்பி விடுறது தான் அவங்களோட உண்மையான வேலைன்னு சொல்லுது. ஆமா. இது கேட்கறதுக்கு ஒரு புரட்சிகரமான கருத்து மாதிரி தெரியலாம். ஆனா இந்த கருத்தோட வேர்கள் ரொம்ப ஆழமானது. ஓஹோ. இந்த கட்டுரை நம்ம 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரீட்ஸ் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நவீன கால விஞ்ஞானி தாமஸ் எடிசன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் வரைக்கும் ஒரு பெரிய பயணத்துக்கே கூட்டிட்டு போகுது. அப்படியா? இது வெறும் தத்துவம் இல்ல, இது அறிவியலும் கூட. அப்போ சரி, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு டாக்டர் இருக்கார், அவரை எப்படி எழுப்பி விடுறதுங்கிற இந்த சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாமாங்க? கண்டிப்பா. முதல்ல ஹிப்போக்ரேஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? மருத்துவத்தோட தந்தைன்னு அவரை சொல்றோம். அவர் அப்படி என்னதான் சொன்னார்? தாராளமா. ஹிப்போக்ரேஸ் முன்வச்ச ஒரு முக்கியமான தத்துவம் தான் விஸ் மெடிகேட்ரிக்ஸ் நேச்சுரே. விஸ் மெடிகேட்ரிக்ஸ் நேச்சுரே. ஆமா, இது ஒரு லாட்டின் சொற்றொடர். இதோட அர்த்தம் இயற்கையின் குணமாக்கும் சக்தி. இயற்கையின் குணமாக்கும் சக்தி. அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளேயும் தன்னை தானே சரி செஞ்சுக்கிற குணப்படுத்திக்கிற ஒரு மாபெரும் சக்தி இயற்கையாவே இருக்குன்னு சொன்னார். ஓ, அப்போ நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி இல்ல, அதுக்குள்ளே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இயற்கையின் குணமாக்கும் சக்தின்னு சொல்றது கொஞ்சம் முபகமா வேகா இல்லையா? ம். உதாரணமா ஒரு பாக்டீரியா தொற்று வரும்போது நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த தத்துவம் எப்படி பொருந்தும்? இது ஒரு நல்ல கேள்வி. பாருங்க, ஹிப்போக்ரேட்ஸ் நவீன மருந்துகளை எதிர்க்கல. சரி. ஆனா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மருந்துகள் வேலை செய்யறதுக்கு கூட உடலோட உள்ளார்ந்த சக்தி தான் அடிப்படை. ஓ. அதனாலதான் அவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டாக்டர் இருக்கார், நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உள்ளுறை டாக்டருக்கு அவரோட வேலையை செய்ய உதவுறது மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிருமிகளை கொல்ல உதவலாம். ஆமா. ஆனா அந்த சேதத்திலிருந்து உடலை மீட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது அந்த உள்ளுறை சக்தி தான் சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அதுதான் விஷயம். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த உள்ளுறை மருத்துவருக்கு நாம எப்படி உதவ முடியும்? அதுக்கு அவர் சொன்ன இன்னொரு புகழ்பெற்ற மேற்கோள் தான் பதில். என்னது? உணவே மருந்தாக இருக்கட்டும், மருந்தே உணவாக இருக்கட்டும். ஆ, இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம உடலுக்கு தேவையான சரியான உணவை கொடுக்கறது, சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுறது தான் அந்த உள்ளுறை மருத்துவருக்கு நாம செய்யக்கூடிய முதல் மற்றும் மிக முக்கியமான உதவி. தவறான எரிபொருளை போட்டா எப்படி ஒரு வண்டி ஓடாதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புன்னு சொல்றீங்க. அதேதான், மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கருத்து. இதே மாதிரியான சிந்தனைய வேற யாராவது வலியுறுத்தி இருக்காங்களா? ஆமா, சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஹோமியோபதியோட தந்தை டாக்டர் சாமுவேல் ஹானிமன் இதே கருத்தை வேறொரு கோணத்துல ரொம்ப ஆழமா விளக்குறார். டாக்டர் ஹானிமன்னா? ஆமா, அவரோட புகழ்பெற்ற ஆர்கன் ஆஃப் மெடிசன் புத்தகத்துல குறிப்பா 4வது சூத்திரத்துல இத பத்தி பேசுறார். ஓ, ஹோமியோபதிலையுமா? அதுல என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மருத்துவரோட வேலை நோயை குணப்படுத்துறது மட்டும் கிடையாது. சரி. அவர் சுகாதாரத்தை பேணுபவராகவும் இருக்கணும்னு சொல்றார். அதாவது ஒரு பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த்தாக இருக்கணும். பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா நோய் வராம தடுக்கிறது மாதிரி தானே? பிரிவென்டிவ் மெடிசன். அதையும் தாண்டி ஒரு படி மேல போறாருன்னு சொல்லலாம். ஒருத்தரோட ஆரோக்கியத்தை கெடுக்கிற விஷயங்கள் என்னென்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. உதாரணமா? அது அவரோட தவறான உறவு பழக்கமா இருக்கலாம், தூக்கம் இல்லாத வாழ்க்கை முறையா இருக்கலாம், இல்ல மன அழுத்தத்தை தர்ற சூழலா கூட இருக்கலாம். இதையெல்லாம் கண்டுபிடிச்சு நோயாளி வாழ்க்கையிலிருந்து அதை நீக்கிறதுக்கு வழிகாட்டணும். ஓஹோ. அப்படி செஞ்சாலே பாதி நோய் குணமாயிடும்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதாவது நோயோட அறிகுறிக்கு மருந்து கொடுக்காம நோயோட ஆணிவேர் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும்னு சொல்றாரு. சரிதானே? கரெக்ட். மருந்துங்கிறது அடுத்த கட்டம்தான். மூல காரணத்தை சரி செய்யாம வெறும் அறிகுறிகளை மட்டும் அடக்க முயற்சி பண்றது ஒரு செடியோட இலைகளை மட்டும் வெட்டி விட்டுட்டு வேற அப்படியே விடுறதுக்கு சமம்னு அவர் நம்பினார். பழங்காலத்து தத்துவங்கள், ஹோமியோபதி கருத்துகள்னு பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவ உலகத்துல இது எந்த அளவுக்கு பொருந்தும்? இது கொஞ்சம் பழமையான கருத்தா தெரியலையா? இல்லவே இல்ல. இங்கதான் விஷயமே இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அப்படியா? இதே கருத்தை நவீன யுகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்ல ஒருத்தர்
தாமஸ் ஆல்வா எடிசன் பிராய் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்லியிருக்கார். என்னது, பல்பு கண்டுபிடிச்ச எடிசனா? அவருக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் ஆச்சரியம். எடிசன் சொன்னதை இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது. சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. எதிர்காலத்துல வர்ற டாக்டர் நோயாளிக்கு எந்த மருந்தையும் கொடுக்க மாட்டார். மருந்து கொடுக்க மாட்டாரா? அப்புறம் அதுக்கு பதிலா மனுஷ உடம்போட அமைப்பு, சரியான உணவு முறை, நோய்க்கான காரணம் என்ன, அதை எப்படி வராம தடுக்கிறதுன்னு இந்த விஷயங்கள் மேல நோயாளிக்கே ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாவ், இது உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசனம் தான். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஆர்வத்தை ஏற்படுத்துவாருங்கிறது தான். ஆமா, அதாவது டாக்டர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்லாம நோயாளிக்கே தன்னோட உடல் மேல ஒரு பொறுப்புணர்வு உருவாக்கணும்னு சொல்றார். எக்ஸாக்ட்லி. அப்போ மருத்துவம்ங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஆகிடுது டாக்டர் நோயாளி உறவுல. இதுதான் முக்கியமான மாற்றம். மருத்துவம்ங்கிறது டாக்டர் கிட்ட இருந்து நோயாளிக்கு வர்ற ஒரு வழிபாதை இல்ல. இது 2 பேரும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு பாதை. கரெக்ட். நோயாளி வெறும் பார்வையாளரா இல்லாம தன்னோட ஆரோக்கியத்துல அவரும் ஒரு பங்குதாரர் ஆகணுங்கிறதத்தான் எடிசன் அப்பவே சொல்லியிருக்கார். சரி, எடிசனோட பார்வை ஒரு விஞ்ஞானியோட பார்வை. இதே கருத்தை ஒரு அனுபவமிக்க மருத்துவரோட பார்வையிலிருந்து பார்க்க முடியுமா? நிச்சயமா. அதுக்கு நோபல் பரிசு வாங்கின டாக்டர் ஆல்பர்ட் ஷ்வைட்சரோட பார்வை ரொம்ப உதவியா இருக்கும். டாக்டர் ஷ்வைட்சர். ஆமா, அவர் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு. ஒவ்வொரு நோயாளியும் தங்களுக்குள்ளேயே ஒரு சொந்த மருத்துவரை சுமந்துகிட்டு தான் நம்ம கிட்ட வராங்க. ஆஹா, ஆனா இந்த உண்மை அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப ஆழமான வரி. தொடர்ந்து என்ன சொல்றார்? அவர் சொல்றார், நாம எப்போ ஒரு நோயாளிக்குள்ள இருக்கிற அந்த மருத்துவரை வேலை செய்ய அனுமதிக்கிறோமோ அப்பதான் நாம ஒரு சிறந்த மருத்துவரா உருவாக முடியும். பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. ஆமா, ஒரு டாக்டர் வெளியே இருந்து புதுசா எதையும் குணப்படுத்தல. ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குணமாக்கும் சக்திக்கு இருக்கிற தடைகளை நீக்கி அது சுதந்திரமா வேலை செய்ய வழிகாட்டுறார். அவ்வளவுதான். அப்போ ஹிப்போக்ரேட் சொன்ன இயற்கையின் சக்தி, ஹானிமன் சொன்ன உயிர் சக்தி, இப்போ ஷ்வைட்சர் சொல்ற உள்ளுறை மருத்துவர், எல்லாமே ஒரே விஷயத்தை தான் வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லுது. ஆமா, அடிப்படை தத்துவம் ஒண்ணுதான். நம்ம உடம்பு ஒரு முட்டாள் இல்ல. அதுக்கு தன்னை எப்படி சரி செஞ்சுக்கணும்னு தெரியும். நாம தான் நம்ம வாழ்க்கை முறை மூலமா அதுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சரி, இத்தனை அறிஞர்களின் கருத்துகளையும் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க என்ன செய்யணும்? இந்த கட்டுரை இத பத்தி ஏதாவது தெளிவான செயல் திட்டம் கொடுக்குதா? கண்டிப்பா. இந்த கட்டுரை ரொம்ப தெளிவான 3 படிகளை முன்வைக்குது. ஓகே. முதல்ல, ஆரோக்கியத்தோட முதல் படி நம்ம குடல் சுத்தமா இருக்கிறதுல தான் தொடங்குதுன்னு சொல்லுது. குடல் சுத்தமா? ஆமா, நாம சாப்பிடுற தவறான உணவு ஜீரணமாகாம உடம்புல தங்குற கழிவுகள், அதாவது நம்ம வழக்கமா சொல்ற டாக்ஸின்ஸ், இதுதான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம்னு சொல்லுது. அப்போ நமக்கு வர்ற காய்ச்சல், தலைவலி, சளி மாதிரி அறிகுறிகள்லாம் என்ன? அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த அறிகுறிகள் நோய் கிடையாது. நோய் இல்லையா? இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி, அதாவது வைட்டாலிட்டி, உள்ள தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற எடுக்கிற ஒரு தற்காப்பு முயற்சி. ஒரு தற்காப்பு முயற்சியா? உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணமா, காய்ச்சலுங்கிறது உடலோட வெப்பநிலையை அதிகப்படுத்தி உள்ள இருக்கிற கிருமிகளை அழிக்க நம்ம உடம்பு எடுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. ஆனா நாம உடனே ஒரு மாத்திரையை போட்டு காய்ச்சலை குறைக்கிறோம். அப்போ நாம நம்ம உடலோட தற்காப்பு முயற்சிக்கு தடையா இருக்கோம், அப்படிதானே? மிகச்சரி. நீங்க சொல்றது 100% உண்மை. அதனால ஒரு நல்ல மருத்துவர் செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த அறிகுறிகளை அடக்கிறதில்ல. அப்ப என்ன செய்யணும்? அந்த அறிகுறிகளுக்கு காரணமான கழிவுகளை வெளியேற்ற உடம்புக்கு உதவுறது தான். அதுக்கே இந்த கட்டுரை சொல்ற முதல் படி, தேவையற்ற இயற்கைக்கு முரணான உணவு பழக்கங்களை நிறுத்தி உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். உடலுக்கு ஓய்வு? ஆமா, இத உண்ணா நோன்பு மூலமாவோ அல்லது எளிதில் ஜீரணமாகக்கூடிய பழங்கள், காய்கறிகள் மாதிரி மாற்று உணவு முறைகள் மூலமாவும் செய்யலாம். சரி, உடலுக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. 2வது படி என்ன? 2வது படி, உடலோட கழிவு நீக்க பணிகளுக்கு எந்த தடையும் இல்லாம நாம உதவணும். அது எப்படி? நம்ம உடம்பு வியர்வை, சிறுநீர், மலம் மூலமா கழிவுகளை வெளியேற்றும். இந்த செயல்முறைகள் சீரா நடக்கிறதுக்கு நாம உதவணும். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது மாதிரி விஷயங்கள் இதுக்கு உதவும். ஓகே, முதல் 2 படிகள் புரிஞ்சுது. 3வது மற்றும் கடைசி படி என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமான படி. முதல் 2 படிகளையும் நாம சரியா செய்யும்போது உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்தி விழிப்படைஞ்சு உடலை தானே சரி செய்ய ஆரம்பிக்கும். செல்ஃப் ஹீலிங்.
ஆமா, இந்த அற்புதமான நிலையத்தான் மருத்துவ உலகத்துல செல்ஃப் ஹீலிங்னு சொல்றோம். இதோட ஒரு முக்கிய பகுதி தான் ஆட்டோஃபேஜி. ஆட்டோஃபேஜி, அது என்ன புது வார்த்தையா இருக்கு? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செயல்முறை. எளிமையா சொன்னா இது நம்ம உடலோட ஹவுஸ் கீப்பிங் மாதிரி. ஹவுஸ் கீப்பிங்கா? ஆமா, உடம்பு தனக்குள்ளேயே இருக்கிற பழுதடைஞ்ச செல்கள், தேவையில்லாத புரோட்டீன்கள், வைரஸ், பாக்டீரியான்னு எல்லா குப்பைகளையும் தானே சுத்தம் செஞ்சு அத மறுசுழற்சி செஞ்சு தனக்கு தேவையான சக்தியா மாத்திக்கும். அப்படியா? இந்த அற்புதமான செயல்முறையை கண்டுபிடிச்சதுக்கு தான் 2016ல மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஓ, அப்போ நாம உண்ணா நோன்பு இருக்கும்போதோ அல்லது உடலுக்கு ஓய்வு கொடுக்கும்போதோ நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கிளீனிங் வேலையை செய்யுது. இதை நம்ம அனுமதிக்கணும். இதுதான் 3வது படி. கரெக்டா சொன்னீங்க. இந்த 3 படிகளையும் செய்யும்போது நாம நோயை எதிர்த்து போராடல. அப்ப என்ன பண்றோம்? அதுக்கு பதிலா உடலோட குணமாக்கும் முயற்சிக்கு நாம துணை நிக்கிறோம். இதுதான் மருத்துவத்தை அணுகுற முறையில ஒரு பெரிய மாற்றம். நோய எதிரியா பார்க்காம அது நம்ம நண்பன்னு புரிஞ்சுக்கிறோம். சுருக்கமா சொன்னா மருத்துவர் ஒரு மெக்கானிஷியன் மாதிரி உடலை சரி செய்யறவர் இல்ல, அவர் ஒரு தோட்டக்காரர் மாதிரி. அருமையான உவமை. செடி வளர்றதுக்கு தேவையான சூழலை உருவாக்கி தர்றார். அவ்வளவுதான். செடி தானா வளரணும். ஆமா, இந்த கட்டுரையின் இறுதி வரியே அதுதான் ரொம்ப அழகா சொல்லுது. மருத்துவர் என்பவர் இயற்கையின் உதவியாளர் மட்டுமே, குணமாக்குவது இயற்கை மட்டுமே. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் ஆரோக்கியத்தை பத்தின நம்ம பார்வையையே மாத்தக்கூடியது. உண்மையான ஆரோக்கியங்கிறது வெளியே இருந்து வர்ற மருந்துகள்ல இல்ல. நிச்சயமா இல்ல. அது நமக்குள்ளேயே இருக்கிற அந்த இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையா அமைச்சுக்கிறதுல தான் இருக்குங்கிற ஆழமான கருத்தை பார்த்தோம். ஆமா, ஹிப்போக்ரேட்ஸ் காலத்துல இருந்து தாமஸ் எடிசன் வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு துறைகள்ல இருந்த சிந்தனையாளர்கள் எல்லாரும் ஒரே மையக் கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துறது சாதாரண விஷயம் இல்ல. உண்மைதான். இதுல நிச்சயம் ஒரு ஆழமான உண்மை இருக்கு. இது நாம உடல்நல பிரச்சனைகளை அணுகிற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கருத்துகளோட அடிப்படையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற தலைவலி, சளி, சின்ன சின்ன உடல் நல பிரச்சனைகளை இனி நாம எப்படி அணுக போறோம்? போட்டு அடக்கப்பட வேண்டிய எதிரிகளா, இல்ல நம்ம வாழ்க்கை முறையில ஏதோ தவறு இருக்குன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கிற நம்ம உடலோட எச்சரிக்கை மணிகளா? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.